24/7லயும் 1 hour எபிசோட் நான் பார்த்திருக்கேன். உங்களை பத்தி சொல்ல மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? டக்குனு சுருக்கமா முடிச்சிடுறேன். இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நான் தான் வந்து உன்னை யார் கூப்பிட்டான்? இங்க உன்னை கூப்பிட்டு பேச கூப்பிட்டாயா? நான் தான் அவங்க நடிப்ப கிறுக்கி பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிராமா போட போறேன். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன். அதை நீங்க உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க. அது வந்து ஒரு பயங்கர ஒரு பிசிக்கல் ஹார்மா தான் இருந்தது. அதை தயவு செய்து பண்ணாதீங்க. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? ஆமா, பெரிய டீச்சர் போடி வேலையை பார்த்துக்கிட்டு. பார்வதி வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான பால் போடுறான்னு சொல்லி ஒயிட் பால் நோ பால் போடுவாங்க. அது தேவையில்லாம வந்து இப்படிதான் ஊந்தாங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. தட்டி விட்டது எனக்கு ஹர்ட் ஆச்சு. கை வச்சது எனக்கு பயங்கர ஹர்ட் ஆச்சு. உன்னை எல்லாம் பிறந்தப்பவே கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னு இருக்கணும். நீ என்னைய பார்த்து சொல்லிருக்க நீ அவரை சைட் அடிக்கிறேன்னு. என்ன ஜந்திரா இது? இருக்கட்டும், அந்த அக்கா அப்படியே இருக்கட்டும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தயவு செய்து பக்கம் வந்துடாதீங்க. அடுத்து நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு தெரியாது. ப்ளீஸ். இந்த செருப்படின்றது நம்ம செருப்பை கலட்டி அடுத்தவனை அடிக்கிறது இல்ல. புரியுதாடா? புரியுதா? எனக்கு தங்கச்சி வேண்டாம், அக்கா வேண்டாம். ப்ளீஸ். 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். பண்ணான்னு சொன்னேன். அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லணும். இப்படி நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதே அவன் முன்னாடியே நான் சைட் அடிக்கிறேன், செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.